வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம எந்த பார்த்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன ராயன். ஃபர்ஸ்ட் ராயன் D50, அதாவது தனுஷோட 50வது படம். செம்ம ஹைப்புங்க படத்துக்கு. ஏன்னா அவரே டைரக்ட் பண்றாரு, அவரே எழுதியிருக்காரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு. அதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இதுல. சந்தீப், ஜெயராமு, துஷாரா, நிறைய பேருங்க இந்த மாதிரி சொல்ல. அபர்ணா பாலமுரளி, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, சரவணன் நடிச்சிருக்காரு, திலீப் குமார் நடிச்சிருக்காரு, S.J. சூர்யா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாலும் செல்வராகவன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சாலும் இந்த படம் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தா இருந்ததா, D50 வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் 50-ஆ இருந்ததா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துல ராயன், அதாவது ராயன் ஒரு கேரக்டருங்க, அதுதான் மெயின் கேரக்டர். அதை சுத்தி தான் மொத்த கதையுமே நான் வருது. அதை தாண்டி இந்த கதை வந்து 1900 அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பழைய கதைங்க. சீரியஸா ஒரு யூஸ்வல், ரொம்ப ரொம்ப யூஸ்வலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ட்ராமா தான். எனக்கே வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் ரொம்ப ஹைப் வச்சிருந்தாலும் இப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னால இன்னும் ஹைப்ல இருந்தேன் நான். இந்த வாட்டர் பேக்கெட் சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி வந்து உசுரே நீதானே, அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க எல்லாமே. பட் ஆனால் என்னதான் இவ்வளோ ஹைப் இருந்தாலும் ஏன் இந்த படம் சொதப்பிச்சு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கதை தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு நான் படம் இதுதான்டா படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் என்னடா படம் இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. படம் எங்கெங்கேயோ போகுது, நவுந்து நவுந்து எங்கெங்கேயோ போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பிரகாஷ் ராஜ்க்கு ஒரு பயங்கரமான ரோல். நான் கூட வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் ராஜுக்கு. எப்பயுமே நல்லா துருத்துருன்னு காலை ஒரு ரொம்ப செட்டிலா ஒரு கேரக்டர் கொடுத்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காருன்ட்டு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல பாராட்டக்கூடியது சந்தீப் தாங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப மெயின். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். S.J. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ண. துஷாரா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் இந்த படத்துல தாங்க நடிச்சிருக்காரு. ஏன்னா மீதி நேரத்தில் சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் வருவாரு. இந்த படத்துல ஃபுல் ஃபிளெஜ்டா வந்திருக்காரு. பாகாசுரன்ல வருவாரு, பட் இருந்தாலும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூஸ்வல் ரிவெஞ்ச் ட்ராமாங்க. அதாவது ஒரு குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எப்படி வளர்றாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இந்த மாதிரி சண்டைகள்லாம் வருது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. பட் ஆனா அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்லை அவர் எடுத்திருக்க விதம் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிராண்டியரா எடுத்திருந்தாரு. ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே, சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உசேன் நீதான விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுக்கு அந்த பாட்டு அங்க வருது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா வந்துட்டு அங்க பாட்டு வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்தது. பாட்டு என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். பட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரபுதேவோட கொரியோகிராஃபி, டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுன்ற படம் நல்லா இல்லைன்றேன்னா, ஆமாங்க படம் வந்து அந்த மாதிரி தாங்க இருக்கு. எனக்கு இப்போ எப்படி சொல்றதுனே தெரியல படத்துக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்குன்றாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, நம்ம ஒரு படம் பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் பிடிச்சிருக்கு, நம்ம தான் தப்பா பார்க்குறோமா படம்னு எனக்கே ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாருமே சொல்றாங்க கதை வந்து ரொம்ப அன்யூஷுவலான கதைலாம் இல்லை, ரொம்ப யூஷுவலான கதை தான்ட்டு. பட் இருந்தாலும் இந்த படத்தோட கரு எங்கேருந்து உருவாகி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அசுரன்ல இருந்து தான் உருவாயிருக்கும். நான் வந்து ஸ்பாய்லர் போட விரும்பல. ஏன் அசுரனையும் இதையும் நான் கம்பேர் பண்றேன்ட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதே என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அசுரனோட கொஞ்சம் சாயல் இதுல இருக்க மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் லைட்டா இருந்தது. ஏன்னா அவர் வந்து அதுலயும் ரொம்ப அமைதியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பையன் பண்ண தப்பெல்லாம் போயிட்டு சால்வ் பண்றதுக்காக மாறுவாரு. மேபி ஒரு மையக்கரு அதுவா கூட இருக்கலாம். பட் ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின கதை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம கையில எதுவும் இல்லை. ராயன் ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எனக்கு தெரியும் என் சைட்ல இருந்து. ஸோ பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ராயன் நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 75. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாஸ்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.